Hi friends, welcome back to our Techwings Technology YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்ட்டா கன்ஸ்ட்ரக்டர் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். அதோட டைப்ஸில் ஒன்றான ஒரு டைப் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவாக கன்ஸ்ட்ரக்டரை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் தென் இன்டர்ஃபேஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் அதெல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் க்ரியேட் பண்ணுற ஒரு நேம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து கிளாஸ்க்கு ஒரு நேம் வச்சுருப்போம், ரைட்? ஸோ அந்த கிளாஸோட நேமும் என்னோட கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டரோட டெஃபினிஷன். தட் மீன்ஸ் நம்ம கிளாஸ் நேமே நம்மளோட மெத்தட் நேம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட கிளாஸ் நேம்லேயே மெத்தட் நேம் க்ரியேட் பண்ணால் நமக்கு எரர் த்ரூ ஆகும். இங்கே நம்ம வந்துட்டு அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். என்னோட கிளாஸ் நேம்லேயே வந்து கன்ஸ்ட்ரக்டர் நேமை நான் க்ரியேட் பண்ணிட்டா அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் தென் இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் எங்கன்ட்டா மெயின் மெத்தடில் போய் நம்ம ஒரு மெத்தடை வந்துட்டு கால் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அண்ட் தென் நம்மளோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்ட்டா அந்த மெத்தடை வந்துட்டு கால் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்ட்டா நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணோம் அப்படின்ட்டா அது தன்னைத்தானே கால் ஆகிட்டு நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இதில் பெனிஃபிட் என்னன்ட்டா நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும், கால் பண்ண வேண்டாம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டன் டைப் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ரிட்டன் டைப் ஆர் வாட் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் டைப் வந்து நம்மளுக்கு எதையுமே ரிட்டன் பண்ணாது. தட் மீன்ஸ் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எது இருந்தாலும் அதை டெலிட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாமல் ஒரு எம்டியாக கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப். அது வந்து இதில் கிடையாது. அது இல்லாமலே வந்துட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெத்தட் ஓவர்லோடிங்கை சப்போர்ட் பண்ணுவோம், மெத்தட் ஓவர் ரைடிங்கை சப்போர்ட் பண்ணாது. பிகாஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர்லோடிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், மெத்தடோட நேம் எல்லாமே சேமாக இருக்கும். நம்ம அதுக்குள்ளே பேராமீட்டரை டிஃப்ரெண்ட்டாக பாஸ் பண்ணி ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணி நம்ம அதை டிஃபர் பண்ணுவோம், ரைட்? ஆனால் வித்தின் தி கிளாஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஓவர் ரைடிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், அதை வேறு நேமில் க்ரியேட் பண்ணி நம்ம சேம் மெத்தட் நேம் கொடுப்போம், ரைட்? ஸோ ரைடிங்கில் போகும்போது ரெண்டாவது கிளாஸ்ன்னு ஒன்று வந்துடுது. பட் இங்கே நம்மளுக்கு என்ன ரூல், ஒரு கிளாஸ் நேமும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக இருந்தால் அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ தட்ஸ் வை ஓவர் ரைடிங்க்கு சப்போர்ட் பண்ணாது, ஓவர் லோடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓவர் லோடிங்கிறது வித்தின் தி கிளாஸில் மட்டும்தான் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதனால நம்மளுக்கு ஓவர் லோடிங் சப்போர்ட் ஆகுது. அண்ட் தென் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர்எல்ஸ் அதை வந்து நான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் 2 டைப்பில் இருக்குது. இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கால் பண்ணலைன்னா தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் தட் இட் செல்ஃபில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பேர் தான் நம்மளுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரூல்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் நேம் மஸ்ட் பி சேம் இன்ஸ்டூட் கிளாஸ் நேம். ஓகே, ஸோ கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் கண்டிப்பாக நம்மளுக்கு சேமாக இருக்கணும். அண்ட் தென் ரிட்டர்ன் டைப் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 ரூல் நம்ம கண்டிஷனலி ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் இந்த ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் அப்ஸ்ட்ராக்டுக்கு, ஸ்டாட்டிக்கு, ஃபைனல் அண்ட் அதுக்கெலாம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா கேனாட் பி, அதில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனித்தனியாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். அப்போது உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஏன் இதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணாதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராம் வைஸ் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ரன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிளாஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெமோ அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ டெமோங்கிறது தான் என்னோட கிளாஸ் நேம். ஸோ நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் நம்மளோட ரூல் என்ன, கிளாஸ் நேமும் நம்மளோட க்ரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ நான் சேம் ஃபார்மெட்லேயே நான் வந்துட்டு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அப்படி ஸ்பேஸ் கொடுத்தோடனே கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு கேட்குது பாருங்கள். பிகாஸ் ஆஃப் கிளாஸ் நேமும் நம்மளுக்கு மெத்தட் நேமும் சேமாக இருந்துட்டு அதை கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமே டிசைட் பண்ணிடுது. ஸோ தட்ஸ் வை ஸோ நான் டெமோங்கிறத நான் க்ரியேட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ரூல் அங்கே, நோ ரிட்டர்ன் டைப். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம எப்போயுமே மெத்தட் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னு வரும்னா இங்கே வாய்டு வரும், நம்மளுக்கு அது இல்லை. ஸோ இங்கே நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒன்று நீங்கள் என்ன வந்து இதில் ப்ரோக்ராமில் ரன் பண்ண விரும்புகிறீங்களோ அதை இதுக்குள்ளே கொடுத்துட்டு
தென் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மெத்தடை எப்படி நம்ம கால் பண்ணுவோம், நம்மளோட டேரெக்டாக போயிட்டு நம்ம மெயின் மெத்தட் கொடுப்போம், ரைட்? ஸோ மெயின் மெத்தடில் போயிட்டு உள்ளே போய் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன, நம்மளுக்கு கிளாஸ் நேம், ஃபஸ்ட்டு நம்மளோட கிளாஸ் நேம் என்ன, டெமோ, அண்ட் தென் நம்மளோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஜஸ்ட் நான் ஓபிஜேன்னு வச்சுக்கிறேன், அண்ட் தென் நியூ, அகெயின் நம்மளோட கிளாஸ் நேம், ரைட்? ஸோ கொடுத்து நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை வந்துட்டு ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், ரைட்? ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அண்ட் தென் இதில் நம்மளுக்கு நோ ரிட்டர்ன் டைப் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளுக்கு ரூல். ஸோ நோ ரிட்டர்ன் டைப். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பாருங்கள், நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே செகண்ட் லைனில் நம்ம ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு அஸ் யூஷுவல் நம்ம கால் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட ரூல். பட் இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம இங்கே அப்படி கால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது தன்னைத்தானே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கால் பண்ணாமலே அவுட்புட் வந்துருச்சு, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் தான் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் யூஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணால் மட்டும் போதும், அதை கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை தான் வந்துட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராமீட்டரைஸ் இது வந்துட்டு நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் நான் பேராமீட்டரைஸ்டாக நம்ம எதுவுமே பாஸ் பண்ணாமல், ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணாமல் இது வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகுது, ரைட்? ஸோ ஓவர்லோடிங்கில் மெத்தட் நேமும் இதுவும் சேமாக இருந்துட்டா, நம்மளுக்கு மெத்தட் நேம் சேமாக இருந்துட்டா நம்ம ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி அதை டிஃபர் பண்ணுவோம். பட் இங்கே எதுவுமே பண்ணாமல் பண்ணுறதுனால இது நான் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி வந்துட்டு ப்ரோக்ராம் வைஸ் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம செகண்ட் டைப்பான பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் பற்றிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரணும் அப்படின்ட்டா டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபுல் டைம் கோர்ஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரியான கோர்ஸ் வேணும், என்ன மாதிரி டைமிங்கில் வேணும் அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் ரெண்டில் நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பற்றின என்கொயரி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஹெச்ஆர் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு இது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு உங்களோட பேட்ச் புக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்ட்டா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ட்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.